அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் பார்த்தீங்கன்னா போயம் 22 த கமாட் அப்படிங்கிற போயம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கமாட் அப்படின்னா என்னென்னா வால் நட்சத்திரம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் அந்த டயக்ராம் எடுத்திருக்கேன். என்னென்னா கமாட் அப்படிங்கிறது ஒரு வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரத்தை பற்றின சிறப்பு, அதோட தன்மைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த போயமில். இது ஏற்கனவே சிலபஸில் இருந்த டாபிக் தான், அதனால் புதுசெல்லாம் கிடையாது, ஏற்கனவே பழசு தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இதில் நிறையா ஒக்காபுலரி யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நேராக போயின்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ராம்பிங் த்ரூ த ஹெவன்ஸ் நெவர் ஸ்டாப் டே ஆர் நைட். வானில் வேகமாக ஊழி வரும், பகல்லையும் இரவுலையோ இது நிற்காது, நைட் வந்துருச்சுன்னு ஸ்டாப் பண்ணாது. எ ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் எ லைஃப் டைம், எ கமாட் இன் ஃபுல் ஃப்ளைட். வாழ்நாளில் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மறக்க முடியாத காட்சி என்னன்னா இந்த கமாட் வந்து முழுமையாக வருது இல்லை, ஃபுல் ஃப்ளைட்டில் வருது இல்லையா, அதை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாஸ்டர் தென் எ சீட்டா வித் எ டெய்ல்ஸ் தட் மைல்ஸ் லாங். சிறுத்தையை விட வேகமாக வரும். எப்படின்னா அதோட வால் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து மைல்கள் அளவுக்கு நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிகர் தென் எ மவுண்டைன், மலையை விட பெருசு. ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங், ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். த அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங், அதை வெளிப்புறத்தில் ஐஸ் வந்து மெல்ட் ஆகி காசிங் வேப்பர் ஃப்ரம் த ஃபோர்ஸ், அந்த ஸ்பீடாக வர்ற ஃபோர்ஸில் அது என்ன செய்யும், அந்த அவுட்டர் பேஸ் வந்து மெல்ட் ஆகி வேப்பராக மாறும், உருவாகும். ஓகேவா? அண்ட் லீவ்ஸ் எ ட்ரையல் பிஹைண்ட் இட், பின்னாடி அதனுடைய பின்னால் ஒரு பாதையை விடுற, அதான் ட்ரையல் பிஹைண்ட்னா பின்னாடி ஒரு பாதையை விடுற மாதிரி தெரியும். அஸ் இட் ட்ராவல் ஆன் இட்ஸ் கோர்ஸ், அது வந்து அதோட பாதையில் பயணிக்கும் போது இஃப் ஒன் பயணிச்சுக்கிட்டு இருக்கு, அப்போ இதெல்லாம் நடக்குது. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இஃப் ஒன் ஷுட் கம் டு க்ளோஸ் டு த எர்த், ஒன்னே ஒன்று நம்மளுடைய எர்த்தை நோக்கி பக்கத்தில் வந்துச்சுன்னா த அட்மாஸ்பியர் வில் ஷேக் வித் ஷாக் வேவ் ரீச்சிங் டு த கிரவுண்ட். அப்படியே இந்த அட்மாஸ்பியர் என்ன செய்யும், அப்படியே அதிரும், அதே நிமிஷம் ஒரு அதிர்வு நிலத்தை வந்து தாக்கும் அப்படிங்கிறாங்க. காசிங் த லேண்ட் ஆஃப் குவேக், எர்த்குவேக்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ லேண்ட்ல என்ன செய்யும், ஒரு பூகம்பத்தை உருவாக்குற மாதிரி செய்யும். ஓகேவா? சயின்டிஸ்ட் சே த கெமிக்கல்ஸ் இன் த டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட், அது பின்னாடி அந்த வால் மாதிரி விட்டுட்டு போகுதுல, அதுல வந்து கெமிக்கல் இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. ஓகேவா? குட் ஹேவ் ஸ்டார்டட் லைஃப் ஆன் த எர்த், இந்த பூமி வாழ்க்கையில மனிதனுடைய லைஃப் ஆன் த குட் ஹேவ் ஸ்டார்டட் லைஃப் ஆன் த எர்த் விச் ரிசல்டட் இன் எ மேன்கைண்ட், பூமியில உயிரினம் தோன்றதுக்கு காரணமா இருந்திருக்கலாம். அந்த லீவ் பின்னாடி விட்டுட்டு போகுது இல்லையா, அந்த ஒரு சின்ன ஒரு வால் மாதிரி, அது கூட காரணமா இருக்கலாம். அது மனித குலத்தின் தோற்றத்துக்கு வழி, மனுஷன் வந்ததுக்கே மேபி இது காரணமா இருக்கலாம், அந்த பின்னாடி இருக்க அந்த கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐ கெனாட் சே இஃப் திஸ் இஸ் ட்ரூ, என்னால வந்து உண்மையா என்று நான் சொல்ல முடியாது. ஓகேவா? ஆத்தர் சொல்றாரு. பிகாஸ் ஏன்னா ஐ டோன்ட் ஹாவ் த ரைட், எனக்கு அந்த உரிமை இல்லை. பட் ஐ நோ த நோ பெட்டர் ஸ்பெக்டாக்கிள் தென் எ கமாட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஆனால் பட் எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், ஒரு சிறந்த அற்புதமான காட்சி அந்த ஃபுல் ஃப்ளைட்டில் வர்ற அந்த கமாட் வால் நட்சத்திரத்தை பார்க்கறத விட வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அழகான போயம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, பெருசாக டஃப்பாலாம் இல்லை, ஏன்னா ஒக்காபுலரி நிறைய யூஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ இந்த போயம் இதோட முடியுது. போயம் 22 த காமட் அப்படிங்கிற போயம் அப்படிங்கிறத இதோட முடியுது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.